போர்க்களமாகும் மக்கள் குடியிருப்புகள். வணக்கம் நண்பர்களே. இன்று செய்திகளை திறந்தாலே ஏவுகணை தாக்குதல்கள், வான்வழி தாக்குதல்கள் என உலகம் ஒரு பதச்சமான சூழலில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கும் மோதல்கள் உலகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த செய்திகளுக்கு பின்னால் ஒரு மறைக்கப்பட்ட கசப்பான உண்மை இருக்கிறது. மக்களுக்காக போராடுகிறோம் என்று சொல்லும் அமைப்புகள் அதே மக்களை ஒரு கவசமாக, அதாவது ஹியூமன் ஷீல்ட்ஸாக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் அந்த உண்மை. இது குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இந்த பதிவு. இன்று காசா முனையிலோ அல்லது லெபனான் எல்லைகளிலோ நடக்கும் தாக்குதல்களை கவனித்து பாருங்கள். ஏவுகணைகள் ஏவப்படும் இடங்கள் எவை தெரியுமா? பள்ளிக்கூடங்களின் விளையாட்டு மைதானங்கள், பொதுமக்கள் தங்கியிருக்கும் குடியிருப்பு வளாகங்கள், மருத்துவமனைகளின் தரைத்தளங்கள். இதை சர்வதேச நாடுகள் பலமுறை ஆதாரத்தோடு சுட்டிக்காட்டியுள்ளன. ஒரு இராணுவ தளம் என்பது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்க வேண்டும். ஆனால் மக்கள் நடமாட்டம் உள்ள இடங்களை இராணுவ தளங்களாக மாற்றுவது தற்காப்பு அல்ல. அது அந்த மக்களின் உயிரை பணயம் வைக்கும் ஒரு அபாயகரமான விளையாட்டு. ஏன் இவர்கள் பள்ளிகளையும் வீடுகளையும் தேர்ந்தெடுக்கிறார்கள்? இதில் 2 காரணங்கள் உள்ளன. மக்கள் இருக்கும் இடத்தில் தாக்குதல் நடத்தினால் உலகம் முழுவதும் கண்டனங்கள் எழும் என்பதால் எதிரி நாட்டை தாக்குதல் நடத்தவிடாமல் தடுப்பது. அனுதாப அரசியல். ஒருவேளை தாக்குதல் நடந்து பொதுமக்கள் உயிரிழந்தால் அந்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் காட்டி உலக அரங்கில் அனுதாபத்தை தேடுவது. இங்கே பலியாவது போராட்டக்காரர்கள் அல்ல, நாளை இந்த உலகை ஆள வேண்டிய சிறு பிள்ளைகளும் அப்பாவி பொதுமக்களும் தான். ஒரு போராட்டம் என்பது மக்களை காக்க வேண்டுமே தவிர அவர்களைக் கொன்று அதன் மூலம் வெற்றி பெறக்கூடாது. சர்வதேச மனித உரிமைச் சட்டங்களின்படி, ஜெனீவா கன்வென்ஷன் படி பொதுமக்களையும் இராணுவ இலக்குகளையும் பிரித்தே வைக்க வேண்டும். ஆனால் ஈரானின் ஆதரவு பெற்ற சில அமைப்புகள் மற்றும் தீவிர போக்குடைய குழுக்கள் இந்த சட்டங்களை துளியும் மதிப்பதில்லை. கல்வி கற்கும் இடத்தில் வெடிமருந்துகளை வைப்பதும், பிஞ்சு குழந்தைகள் ஓடி விளையாடும் இடத்தில் பதுங்கு குழிகளை அமைப்பதும் எந்தவிடத்தில் நியாயம்? இதை நாம் கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது. உண்மை என்னவென்றால், ஆயுதங்கள் ஏந்தியவர்கள் பாதுகாப்பாக பதுங்கு குழிகளில் இருக்கிறார்கள். ஆனால் வீதிகளில் நடக்கும் சாமானிய மக்கள் குண்டுகளுக்கு இரையாகிறார்கள். வன்முறை எதற்கும் தீர்வாகாது. நாம் எந்த பக்கமும் சாயாமல் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று யோசிக்க வேண்டும். மக்களை கேடயமாக பயன்படுத்தும் இந்த அவலநிலை மாற வேண்டும். அமைதி ஒன்றை நிரந்தர தீர்வு. இந்த உண்மையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். போரில் வெற்றி பெறுவதை விட உயிர்களை காப்பதே முக்கியம்.